Taste the Daily. இளைய மக்கா வணக்கம். மத்திய பிரதேச அரசாங்கம் நம்ம கோயம்புத்தூர்ல 2 ஆபீஸ் போட போகுதான். எதுக்குன்னு தெரியுமா? கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம்லாம் தொழில் பண்றவங்க அதிகமா இருக்காங்கல்ல, அவங்கள மத்திய பிரதேசத்துல வந்து முதலீடு பண்ண சொல்லி பேச போறாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க கதை. ஐயா ஸ்டாலின் துபாய் ஸ்பெயின்னு வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து முதலீடு கொண்டாட போறேன்னு படம் காட்டிக்கிட்டு இருக்கார். இந்த கேப்ல இங்க இருக்கிற எல்லாம் போயிடும் போல. அது சரி, இஷ்டத்துக்கு கரண்ட் பில்லை ஏத்துறது வரியை ஏத்துறதுன்னு ஏத்துனா தொழில் பண்றவங்க போகத்தானே செய்வாங்க. அதிமுக போராடி உருவாக்குன கட்டமைப்பை இந்த விளம்பர கும்பல் உடைச்சிரும் போல. எல்லாம் தலை எழுத்து. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை பார்த்தரலாம். அமைச்சர் காந்தி கலந்துகிட்ட அரசு நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்தே பாடலையாம்பா. தமிழ்னு பேசுதாங்க. அது சரி, நம்ம ஸ்டிக்கர் ஒட்டதான நிகழ்ச்சி நடத்துறோம், நமக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது. சென்னையில கவர்மெண்ட் ஸ்கூல்ல அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. சென்னையிலேயே இந்த நிலைமைன்னா கிராமங்கள்ல எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஐயா துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்தாரு. என்னங்கய்யா பேசுறீங்கன்னு கேட்டா ஒன்னும் புரியலன்னு சொல்றாரு. அச்சான்னு ஹிந்தியில பேசுதாங்களாம். ஐயா துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்காரு மக்கா. அங்க போன எல்லாரும் ஹிந்தியில பேசுறாங்களாம். அச்சான்னு சொல்றாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு ஐயா சொல்லுதாரு. கடவுளே, இவங்க தண்ணி வாங்கி கொடுத்து அதை வச்சு நாம வெள்ளாம பார்த்து விளங்குன மாதிரி தான். திமுகவின் மிக மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் டெல்லிக்கு போய் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்திருக்காரு. ரைட்டு, அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்தினாங்க. இந்த தடவை காவிரி பிரச்சனையை தீக்காம வரமாட்டாங்கன்னு நாம நம்புனோம். ஆனா வழக்கம் போல இந்த டெல்லி விசிட்டும் புஸ்வானமா தான் போயிருக்கு. அவங்க என்ன பேசுறாங்கன்னே ஐயாவுக்கு புரியலையாம். அச்சாங்கிறாங்களாம். கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்றாரு இல்லையா, அது எங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஹிந்தி இருக்கு. அச்சா ஹிந்தியில தான் பேசுறாரு. ஐயா தெரியாம கேக்குறேன், அவங்க ஹிந்திக்காரங்க. இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவங்க ஹிந்தியில தான் பேசுவாங்க. அப்ப போகும்போதே ஹிந்தி தெரிஞ்ச ஆபீசர் ஒருத்தரை கூட கூப்பிட்டு போக வேண்டாமா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு அவங்களுக்கும் புரியாம, அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கும் புரியாம, கடமைக்கேன்னு இப்படி ஒரு மீட்டிங் தேவையா? இப்படி இருந்தா எப்படி நமக்கு நியாயம் கிடைக்கும்? இதுல கொடுமை என்னன்னா, அங்க இருந்த இணை அமைச்சர் ஒருத்தர் கர்நாடகாவில் உங்க ஃப்ரெண்டு சித்தராமையா தானே ஆட்சியில இருக்காரு, அவர்கிட்ட தண்ணி கேட்டு வாங்க வேண்டியது தானேன்னு சொல்லியிருக்காராம். அவரே சொல்லிட்டு வர அவர் என்ன யோதர் சொல்லிட்டு போயிட்டார். அதாவது நீங்க உங்களுடைய நண்பர் தான் அங்கே சித்தராமையா இருக்காரு, அதனால அங்கே பார்த்து சேர்த்துடலாமேன்னாரு. நான் சொன்னேன், அவருக்கு புரிய தெரியல. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயிறு வேற தானே அப்படின்னு சொல்லிட்டு. மத்திய இணையமைச்சர் பிரச்சனையை தீர்க்க வழி தேடாம அரசியல் பேசுற மாதிரி பேசியிருக்காரு. ஆனாலும் அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்களோட இவங்களுக்கு எதுக்கு கூட்டணி? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மத்திய பட்ஜெட் வந்த உடனே நம்ம எதிர்கட்சி தலைவர் ஐயா காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கலன்னு குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டார். அந்த திட்டம் பத்தி கேட்டா அமைச்சருக்கு ஒரு விவரமும் தெரியல. அதிகாரியை திரும்பி பாக்குறாரு மக்கா. குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பா காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் எவ்வளவு கேட்டிருக்கோம்? கிளாரிஃபிகேஷன் மட்டும் கொடுக்குறேன். 6000 கோடி பட்ஜெட் சார். நம்ம 240 கோடி ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணியிருக்கோம். நீங்க நிதி உதவி மத்திய அரசு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். 600 கோடி திட்டத்தில் 250 கோடி நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதி நீ கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்க கேட்டுக்கிட்டாங்களே தவிர அவங்களுக்கு பதில் ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே இந்த திட்டத்துக்கு காசு கேட்டிருக்காங்களா, இல்ல செய்தியாளர்கள் கேட்டதால கேட்டிருக்கோம்னு சொல்லுதாங்களா? ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து மனு கொடுக்கையில அதுல என்னென்ன கேட்டிருக்கோம்னு அமைச்சருக்கு தெரிய வேண்டாமா? அதிகாரி சொன்ன பிறகுதான் என்ன நிதி கேட்டிருக்கோம்னு அமைச்சருக்கு தெரியுது. அது சரி, முதலமைச்சர் மாதிரி தானே அமைச்சர்களும் இருப்பாங்க. என்னமோ ஐயா பேசின பேச்ச பார்த்தா இவங்களால தமிழ்நாட்டு உரிமையை இன்னைக்கு இல்ல என்னைக்கும் காப்பாற்ற முடியாதுன்னு தெளிவா தெரியுது.
மக்கா, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. மக்கா, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை மாநகராட்சியில் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் எந்த அடிப்படை வசதியும் இல்லைன்னு சொல்லி ரோட்டில் உட்காந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. பார்த்துக்கோங்க, சென்னை மாநகராட்சியிலேயே இந்த நிலைமைன்னா கிராமங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. சென்னை மாநகராட்சியில் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க சாலை மறியல் போராட்டம் பண்ணியிருக்காங்க. சென்னை மணலி புதுநகரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் குடிதண்ணி, கழிப்பறைன்னு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லையாம். அடிப்படை வசதிகள் இல்லாததாலையும் போதுமான அளவுக்கு வகுப்பறைகள் இல்லாததாலையும் இங்கே இருந்த வாத்தியாருங்கள்லாம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாங்களாம். புது வாத்தியார்களும் வரமடிக்காங்களாம். இது சம்மந்தமாக பல தடவை மனு கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுக்கவே இல்லையாம். இதனால் கடுப்பான பசங்க ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்க படிப்புக்காக போராட வேண்டிய நிலைமை தான் இங்கே இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பள்ளி மாணவர்கள் முன்னாடி பேசின ஐயா ஸ்டாலின் மேலேருந்து குஜராத் மாடல் பல நெருக்கடி கொடுக்குற மாதிரியும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும்னு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு நல்லா டைலாக் பேசியிருந்தார். சும்மா பேசினா போதுமா, செயலில் இருக்க வேண்டாமா? இந்த மாதிரி எத்தனை பள்ளிக்கூடங்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குது. எல்லா மாணவர்களும் தெருவுக்கு வர்றதுக்கு முன்னாடி வசனம் பேசுகிறத விட்டுட்டு ஐயா செயலில் இறங்கணும். அட நான் சொல்லலை, வாய்ப்பந்தல் போட்டால் போதாதுன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. மக்கா, ஆட்சிக்கு வந்த 3 வருஷத்தில் 3 தடவை கரண்ட் பில்லை ஏற்றின விளம்பர மாடல் கும்பலை ஜனங்க வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே விலைவாசி கழுத்தை நெரிக்குது, உங்கள் பங்குக்கு நீங்கள் வேற ஏன் பாஸ் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்காங்க. ஜனங்க செம்ம கடுப்பில் இருக்காங்க. மக்கா, மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க. இதில் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். வருஷம் வருஷம் கூட இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க எப்படி வந்து அதிகமாக பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். இது கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இப்போ எங்களை மாதிரி நடுத்தரவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாமானியர் மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். அன்றாட வாழ்க்கையினுடைய செலவு அதிகமாகிடும். தொழில்துறை மற்றும் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக வரும். வாழ்க்கை இப்போ 10,000 பண்ணுறவங்க இன்றைக்கி 11,000 கஷ்டத்துக்கு தள்ளப்படுவாங்க. இது ஒரு பேர்டனாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னது வந்து அந்த மந்த்லி சைக்கிளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பட் ஏற்றுறதை வந்து இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் நான் பார்க்குறது என்னென்னா, பல பேர் இது பேர்டன் தாங்க முடியாமல் அவங்க சோலார் போட்டுக்கிறாங்க. அது ஓரளவுக்கு வந்து குறைக்குது. இருந்தாலும் சோலாரில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து மிடில் கிளாஸ் ரொம்ப ஹெவியாக பாதிக்கப்படுவாங்க. பை மந்த்லி ரீடிங்கை வந்து எப்போதுமே மந்த்லி ரீடிங் மாத்திரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா டயத்தையும் சொல்கிறாங்க. எலெக்ஷன் போது சொன்னாங்க, அதை மாற்றவே இல்லை. அதை மாற்றினாங்கன்னா டெஃபினட்டாக கன்சியூமர்ஸுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தே ஷுட் திங்க் ஆஃப் இட். மக்கா, இதே மாதிரி கரண்ட் பில்லை ஏத்துனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்னு மேடையில் பேசி ஓட்டு வாங்குதாங்க. அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு கூடவா தெரியாது. திமுக அமைச்சர் காந்தி கலந்துக்கிட்ட அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடலை, நாட்டு பண்ணும் போடலை. அந்த கொடுமையை பாருங்க. திருத்தணியில் டிராஃபிக்கை சமாளிக்கிறதுக்காக அதிமுக ஆட்சி காலத்தில் புறநகர் சாலை திட்டத்தை கொண்டாந்தாங்க. 52 கோடி ஒதுக்கி புறவழி சாலை அமைச்சாங்க. இந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்தப்ப ஆட்சிக்கு வந்த விளம்பர கவர்மெண்ட் 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ திறந்து வச்சிருக்காங்க. அதிமுக அறிமுகப்படுத்தின திட்டத்துக்கு திறப்பு விழா நடத்தி ஸ்டிக்கர் ஓட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடணும்னு தெரியாதா? விழாவில் கலந்துக்கிட்ட அமைச்சர் காந்தியும் அதை கண்டுக்கல, மாவட்ட ஆட்சியரும் கண்டுக்கல. ஏதோ கட்சி நிகழ்ச்சி மாதிரி, குடும்ப நிகழ்ச்சி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ஐயா, நம்ம தமிழ் பற்றி இம்பிட்டு தானா? எல்லாம் ஓட்டு வாங்க பேசுகிற மேடை பேச்சா? அட நான் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. மக்கா, மத்திய பட்ஜெட்டில் நமக்கு எந்த திட்டமும் கொடுக்கல. திமுக கும்பல் கூட பேசும்போது ரயில்வே திட்டங்கள் இல்லைன்னு புலம்புனாங்க. ஆனால் மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷ்கோடி ரயில்வே திட்டம் பற்றி பேசினதாகவும் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு.
என்னடா இது திட்டம் வரலன்னு இவங்க புலம்புறாங்க, திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னு அவங்க புலம்புதாக. ரெண்டில் எது தான் உண்மை? என்னமோ இந்த 2 மாடல் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோடு முடிஞ்சுது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.